வணக்கம் நேயர்களே. திண்டுக்கல் தொகுதியினை பற்றிய ஒரு சிறு அலசல். திண்டுக்கல் தொகுதியை பற்றி நம் பெரிதாக அலசக்கூட தேவையில்லை. ஏனென்றால் இங்கே 2 அமைச்சர்கள் அதற்குள்ளே நின்று கொண்டு உள்ளனர். இருவருமே சக்தி வாய்ந்த துறைகளை கையில் வைத்துள்ள அமைச்சர்கள். ஒருவர் ஐ பெரியசாமி, மற்றொருவர் சக்கரபாணி. இவர் முக்குளத்து சோர் சமுதாயம், அவர் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம். அப்போ அந்த தரப்பு வாக்குகளை அவர்கள் அந்த சமூக வாக்குகளையும் பிறகு அனைத்து சமூக வாக்குகளையும் தங்கள் மந்திரிங்கிற அடிப்படையில் பல பழக்க வழக்கங்களையும் வைத்து இருக்கக்கூடியவர்கள் இருவரும். அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்காக இல்லை, தொடர்ந்து 10-15 வருஷமாக அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கை இந்த பகுதிகளில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த 2 அமைச்சர்கள். இப்போ பல அமைச்சர்கள் பார்த்தா ஒரு தரப்பில் நல்ல பேரும் ஒரு தரப்பில் கெட்ட பேரும் வச்சுருப்பாங்க பல அமைச்சர்கள். ஆனால் இவர்களுக்கு கெட்ட பேர் என்பது பெரிய லெவலில் இல்லை. ஏன்னா ஒரு சில குற்றச்சாட்டு இருக்குது, அவங்கவுங்க ஜாதிக்கு செஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களை கண்டுக்கலைங்கிறது. அது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். அது இந்த தொகுதியிலையும் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் 2 அமைச்சருக்கும் ஒரு பெரிய நன்மதிப்பு இருக்கிறது, அதையும் உணர முடியுது. அப்போ அந்த தேர்தலையும் ஏன்னா அவங்க இறங்கி வேலை செய்கிறாங்க, அப்போ தேர்தலையும் எஃபெக்ட் ஆகும். அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, திண்டுக்கலை பொறுத்தளவில் அடக்கி 500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுவும் வேலை செஞ்சுருக்கு. அது நல்லாவே வேலை செய்யுமே. அதுதான் மக்களை பற்றி. ஏற்கனவே செல்வாக்கு இருக்குது 2 அமைச்சர்களுக்கு. அதில் 500 பரவலாக மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க போல், 80% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எம்மீறி வாக்குகள் எதிரணிகளுக்கு விழத்தான் விழுந்திருக்கிறது. ஆயினும் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு எதிரணிகள் வாங்குவது சிரமம். ஆனால் இங்கே சில கிராஸ் ஓட்டிங் நுண்ணிய லெவலில் விழுந்திருக்கு. எப்படின்னா, வழக்கமாக முஸ்லீம்களின், ஏன்னா முஸ்லீம்கள் அதிக சிறுபான்மை ஸ்ட்ரென்த்து உள்ள ஒரு பாராளுமன்றம். எல்லா இடத்துலையும் ஒட்டஞ்சத்திரம், பழனி, எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்கள் திண்டுக்கல் அதிகமாக வசிக்கின்றார்கள். அந்த முஸ்லீம்களில் வேட்பாளர் எஸ்டிபிஐ சார்பாக அதிமுக கூட்டணியில் இரட்டை இலையில் நிற்கிறார். ஏற்கனவே நாம் கடந்த காலத்தில் எடுக்கிறப்ப கொஞ்சம் அதை சொல்கிறல, எல்லா தொகுதியிலையும் ஒரு 20% நாங்கள் அதிமுக போடுறோங்கிற மனநிலை வந்திருந்தாங்க. இந்த பாராளுமன்றத்திலையும் அந்த நிலை காணப்பட்டது. ஆனால் இப்போ முஸ்லீம் வேட்பாளரே நிற்கிறார். இரட்டை இலை சின்னம்தான், ஆனால் அவர் மத ரீதியான அமைப்பு தான். எஸ்டிபிஐ என்ற அவர்கள் சமூகம் சார்ந்த ஒரு கட்சி. பல அமைப்புகளில் அது ஒன்று. அப்போ அது உளவியல் ரீதியாக என்ன செய்யணும்னா, வெளிப்படையாக அது தெரியலை, அது உள்ள கிளியராக ஸ்கேன் பண்ணுறப்ப கணிசமான முஸ்லீம்கள் ரெட்டலைக்கு இந்த தடவை வாக்களித்து விட்டனர். காரணம், அதாவது ஆண்களை விட பெண்கள் அதிகம். ஏன்னா நம்ம சமூக பையன் நிற்கிறாரு, அவருக்கு போடுவோம், இதனால் என்ன, நம்ம பையனுக்கு நம்மளே போடலன்னா அடுத்தவங்க எப்படி போடுவாங்க. இந்த உளவியல் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கிறது என்பது தான். ஆனால் இது சத்தம் இல்லாமல், ஏன்னா வெளிப்படையாக இந்த முஸ்லீமும் ரெட்டலைன்னு போகலை. ஆனால் சத்தம் இல்லாத ஒரு புரட்சினே சொல்லலாம். கணிசமான இஸ்லாமிய வாக்குகளை, அதுக்காக எல்லா வாக்கும் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், கணிசமாக 30% குறையாமல் இருக்கணுங்கிறது என்னோட கணக்கீடு. வாக்குகளை அந்த எஸ்டிபிஐயினுடைய இஸ்லாமிய வேட்பாளர் பெற்றுவிட்டார். இது திமுகவிற்கு ஆனால் ஒரு 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 சரிவு தான். ஏன்னா அவங்களுக்கு பெரிய பூஸ்டப் கொடுக்கறது இங்கே முஸ்லீம் வாக்குகள் பெரிய அளவில் டோட்டலாக விழும் இந்த தடவை. அப்போ அதில் இந்த கோணத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சரி, அதே சமயம் அதிமுகவுடைய வழக்கமான வாக்கு வங்கியில் இதிலும் ஒரு ஓட்டை விழுகிறது. எந்த அடிப்படை என்றால், இவர் இஸ்லாமிய வேட்பாளர் என்பதற்காக சமூக ரீதியாக சிலர் அந்த வேட்பாளருக்கு நம் சமூகம் போடலாமே என்று மாற்றி போட்டுள்ளனர். அந்த இதுவும் நிகழ்வும் அது இரட்டலையில் நிற்கக்கூடிய எஸ்டிபிஐ வேட்பாளருக்கு ஒரு சின்ன மைனஸ் தான். அந்த மாற்றம் இஸ்லாமிய வாக்குகள் கணிசமாக வந்துட்டு, அதே சமயம் இந்து வாக்குகளை கணிசமாக அவர் இழந்திருக்கார். அதையும் பார்க்க முடியுது. ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருந்திருக்கு.
ஏன்னா ஆனால் மைனஸை விட ப்ளஸ் தான் அவருக்கு அதிகம் வந்திருக்குங்கிறது எனக்கு கணக்கு. மைனஸ் ப்ளஸை விட குறைவு தான். ஆனாலும் இவ்வாறான கிராஸ் ஓட்டிங் 2 பக்கமும் நடந்துள்ளது என்பது களத்தின் இதை காட்டுது. பிறகு இதில் இன்னொரு இது நான் அன்றைக்கே சொன்னேன். என்ன சொன்னேன்? கடைசி ரவுண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்ட இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே பாஜக பிணைத்தொகையவே இழக்கும். பாஜக கூட்டணி தான் பிணைத்தொகையை இழக்கும் சூழல் தான் உள்ளது. சுத்தமாக பாமகவிற்கு ஆதரவு இங்கே இல்லை என்பதை நான் சுட்டி காட்டினேன். அதுக்கு எல்லோரும் பாஞ்சிங்க. ஆனால் இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தற்செயலாக ஒரு இளைஞர், அவர் பாஜகவின் தீவிர ஆதரவாளர், அதே சமயம் எனது நேர்மையின் மீது நம்பிக்கை உள்ள அவர், சார் நீங்கள் 39 தொகுதி ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அந்த எந்தெந்த கட்சி எவ்வளோ பெர்சன்டேஜ், அவர் கொஞ்சம் அரசியலில் ஆர்வம் இருக்கிறவர், திண்டுக்கல் பாராளுமன்றம் போல் வந்தார், எப்படியாவது எனக்கு அது போடுங்களேன் சார்னார். பொது வெளியில் போட இஷ்டம் இல்லை தம்பி, எல்லா ஆளுக்கு ஏற்கனவே இந்த ரிசல்ட்டு 39 சொன்னதுக்கு அவன் நான் வர்றதை தான் செய்ய முடியும். அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு திரிறான். தேவையில்லை, இனி பெர்சன்டேஜை வேறு போட்டு அதுக்கும் கத்திக்கிட்டு கிடப்பானுங்க. வேண்டாம், வர்ற அன்னைக்கு பார்த்துக்கிறட்ட. அதுக்கு பிறகு நான் என்ன ரிசல்ட்டு சொன்னேன், வந்தது என்னங்கிறத ஒவ்வொரு இதாக அன்றைக்கி பேசுவோம் அப்படின்னு இருக்கேன்னு. அவர் ரொம்ப ஆசைப்பட்டதுனால நீங்கள் வேணால் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க எனக்கு. உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அந்த 39 தொகுதிக்கு ஒவ்வொரு கூட்டணியும் எவ்வளோன்னு பிடிஎஃப் இருக்குது, அதை அனுப்புகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபோன் நம்பர் தந்தார். பிறகு அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப பிஜேபியினுடைய தீவிர ஆதரவாளர், அது மட்டும் இல்லை இளைஞர், 23 வயசு தான், இப்போ தான் முடிச்சிருக்கார், படிப்பு முடித்து டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்காக தேர்வுக்கு பயிற்சியில் தீவிரமான முயற்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதெல்லாம் பேசிவிட்டு அப்போ தான் அவர், சார் நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை, ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் என் வாழ்க்கையிலே பார்த்துட்டேன் சார். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஆஃப்டர் விஜயகாந்த் டெத்து ஏன்னா ஒரு ரைசிங் தேமுதிக கிடைக்குதுன்னு சொன்னீங்க. எனக்கு அது புரியல, என்ன அப்படியா அப்படின்னு குழம்புனேன். என்னடா சார் இப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் என் வீட்டிலே அது நடந்தது சார். எங்கள் அம்மா எந்த கட்சியும் கிடையாது, என்னுடைய தாயார். அவர்கள் தேர்தல் நேரத்தில் இங்கு முரசு நிற்கலையா தம்பின்னு கேட்டாங்க. இனிமேல் இல்லைம்மா, ஏன் கேட்குறீங்கன்னு, இந்த தடவை நாங்கள் விஜயகாந்துக்கு தான்ப்பா ஓட்டு போடணும். அப்போ விஜயகாந்த் கூட்டணி அதிமுகவா, நான் அதிமுகவுக்கு அப்போ இந்த தடவை போட போகிறோம் தம்பி நாங்கள். எனக்கு பெரிய சாக்காக இருந்தது. இது சொன்னது அந்த இளைஞர், பிஜேபியில் தீவிரமாக பயணிக்கும் அந்த இளைஞர் சொன்னேன். நான் அவர் யாருன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அவருக்கு பிடிஎஃப் போட்டு விட்டுறலான்னு கூப்பிட்டு பேசினேன். அவர் அப்போ இந்த இது மாதிரி தானே சார், எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மாவே இப்படி ஒரு உணர்வை மனசில் வச்சுருந்துருக்கான்னு தெரியல. நான் அப்போ தானே சொன்னேன், தம்பி நாங்கள் யாரையும் இவர் அவருன்னு பார்த்து எடுக்கலை, பொதுவாக தான் ஜென்ஸ் தான் எங்களுடைய சாம்பிள் பேட்டர்ன், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் வெளியிடுறேன். நான் யாருக்கும் கூட்டி குறைச்சி நான் பண்ணுற அவசியம் எனக்கு தேவையில்லை. ஆனால் அதை அந்த உண்மை இந்த மாதிரி தேமுதிக 2.5%லேருந்து 4-5% போகுது. பழைய ஆதரவாளர்கள் பெரும்பகுதி வருகின்றனர். நான் இவளுக்கும் பெண்கள் ஆதரவு இருக்குன்னு கூட போடலை, ஆண்களில் வந்ததை தான் போட்டேன். அதுக்கே உடனே நீ நாயுடு அப்படி இப்படின்னு முட்டா பயலுக இப்படி பேசுகிறானுங்கன்னு அவர்கிட்ட வருத்தப்பட்டேன். இல்லை சார், நான் அப்படி பார்த்தா நாயுடு கிடையாது சார், நான் வேறு சமூகம் சார். நான் கேட்கல, அவராக சொல்கிறார், நான் நாயுடு கிடையாது சார், நான் வேறு சமூகம் சார். ஆனால் எங்கள் அம்மாவே அப்படி ஒரு நிலை எடுக்கிறப்ப, ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பிஜேபி தான் சார், ஆனால் அம்மா அப்படி நிலை எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. அப்போ தான் உங்களை நினச்சேன் சார், சார் மிக சரியாக எல்லாத்தையும் சொல்கிறாருன்னு நினச்சேன் சார், அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அப்படின்ட்டு அவர் இன்னொரு தகவல்களையும் அடிஷனலாக அவரே சொன்னார். சார் எங்கள் ஊரில் இப்போ பிஜேபி நல்ல வளர்ச்சி தான் சார், நிறைய ஓட்டு பிஜேபி விழுகிற மாதிரி இருந்துச்சு சார். ஆனால் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க இல்லையா டெபாசிட் போகணுன்னு, இப்போ ஏறக்குறைய அப்படி தான் சார். எங்கள் ஊரில் பிஜேபியில் நாங்கள் ஒரு சிலர் தான் போட்டோம் சார், மீதி பிஜேபி போட இருந்த 3/4 எல்லாருமே ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு விட்டாங்க சார் அப்படின்னாரு. அதே எப்படி தம்பி இஸ்லாமிய வேட்பாளர்கள் போட்டாங்கன்னா, அதையெல்லாம் பார்க்கல சார், ரெட்டலைக்கு போடணும்னு போட்டாங்க சார்.
ஏன்னா திமுகவுக்கு போடக்கூடாதுங்கிற வெறுப்பு மட்டும் பலமாக இருந்ததுனால, ஏன்னா பிஜேபி வரப்போகிறதில்ல, ரெட்டலைக்கு போடுன்னு போட்டாங்க சார். எங்கள் ஊரில் பெரும்பகுதி ஓட்டு ரெட்டலை தான் சார் அப்படின்னாரு. அப்போ அந்த உண்மைகளையும் நான் உள்வாங்கிக்கொண்டேன். நான் கணித்தது இந்த வாக்குகள், பிஜேபியின் வாக்குகள் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கும் செல்லும். இந்த மாதிரி பிரியும்னு நினச்சேன். அதே சமயம் இஸ்லாமிய வேட்பாளராக இருப்பதால் பாஜக ஆதரவு சிந்தனை உள்ளவர்கள் வருவார்களா, அந்த கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கும் அந்த இளைஞர் விடையளித்தார். எங்கள் ஊரில் முக்கால்வாசி பிஜேபி ஃபுல்லாக ரெட்டலைக்கு தான் சார் அந்த போட்டுட்டாங்க. என்னை மாதிரி தீவிரமாக இருந்தவங்க தான் பாஜகவுக்கும் கூட்டணிக்கு போட்டோம் சார் அப்படின்னாரு. பேசிகிட்டு இருக்க சொன்னேன், இவர் மட்டும் இல்லை, சென்னை பல பக்கத்துலேருந்து பல இளைஞர்கள் என்னிடம் பேசி அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை பெற்றுக்கொண்டனர். அனைவரிடமும் அதைத்தான் சொன்னேன். தம்பி, அரசியல் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, அதுதான் உங்கள் பின்னணியை நான் கேட்டேன். நீங்கள் முன்னேற வேண்டிய வயசு, முன்னேற்றம் 27 28 வரைக்கும் உங்கள் கேரியரை முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அரசியல் ஒரு சாக்கடை, இப்படியாவது சொன்னேன். தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அரசியல் ஒரு சாக்கடை, பெரிய கலகாணி சின்ன கலவாணி இதுதான். நான் அந்த சாக்கடையில் நீந்தி வெளியே வந்த ஆள் தான். அதனால் அதனுடைய ஆழம் நீள அகலம் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன அரசியல் அப்படி நல்ல அரசியல் இல்லை. ஏதோ மோடி ஒரு சிறந்த மனிதர், இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், அவருக்காக அவரை பயன்படுத்தி கொள்ளலாம், அவ்வளோதான். ஆனால் அரசியல் உங்களுக்கு வேண்டாம் தம்பி. இப்போ அது இவ்வளோ டீப்பாக பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் பேசிட்டீங்க, நீங்கள் கூப்பிட்றப்ப இவ்வளவு இளைஞர்னு தெரியாது. ஆனால் நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம். அதனால் 27 28 வயசு வரைக்கும் எவ்வளவு தூரம் முன்னேற முடியுமோ அதில் கவனம் செலுத்துங்க. அரசியலை சும்மா ஒரு பார்வையாக சும்மா என்ன நடக்குதுன்னு பாருங்கள், மற்றபடி அதில் தீவிர நாட்டம் செலுத்தாதீங்கன்னு அந்த இளைஞர்கிட்ட சொன்னேன். அந்த இளைஞருக்கு மட்டுமில்லை, ஏற்கனவே என்னிடம் பேசிய அனைத்து இளைஞர்களுக்கும் நான் சொன்னது இதே தான். அரசியல் சாக்கடை இது வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் முன்னேற வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ உள்ளது. எல்லாம் 23 வயசு 24 வயசுங்கிறீங்க. 28 29 வயசு வரைக்கும் முன்னேற்றத்தில், உங்கள் கேரியர் முன்னேற்றத்தில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா அப்படி ஆர்வம் இருந்தால் அதுக்கு பிறகு உங்கள் கேரியரை ஸ்டடி பண்ணிக்கிட்டு பிறகு ஏதாவது பாருங்கள் அப்படிங்கிற இதைத்தான் யதார்த்தத்தை அவர்கள் அனைவருக்குமே அறிவுரையாக வழங்கினேன். ஆக இதை நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த திண்டுக்கல் பார்லிமெண்ட்டில் அவருடைய இது ஒட்டச்சத்திரம் அருகே ஒட்டிய ஒரு கிராமம். அந்த இளைஞரே சொன்ன தகவல் தான். அந்த தேமுதிக பற்றியும் பாஜக வாக்குகள் முழுக்க அதிமுக பெற்றுவிட்டது என்பது பற்றியும் அவரே பதிவிடு கூறுகிறார். அப்போ அந்த ரிசப்ளன்ஸ் அவங்க ஊர் மட்டும் இல்லை, தொகுதி முழுக்க இருக்கத்தான் இருந்திருக்கும். அப்போ அதிமுக இங்கு நல்ல போட்டியவே ஏற்படுத்தி இருக்கும். பிஜேபி பலகீனமாகத்தான் இங்கே வாக்குகள் வாங்கும். அதே சமயம் வெற்றி எப்படி இருந்தாலும் அது பெரிய வெற்றி கிடச்சிருக்கணும். இந்த மாற்றங்கள், அதுதான் இந்த கிராஸ் ஓட்டிங், இந்த உளவியல் ரீதியான இந்த மாற்றங்கள் மூலம் ஒரு அளவான வெற்றியை திமுக பெறும் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் இந்த மாற்றங்கள் இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் திமுக மிக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கும். அந்த பிரம்மாண்ட வெற்றி குறைக்கும் அது. ஆனால் இப்பயும் அந்த 500 ரூபா பணம் வேலை செய்யும், அது வேறு விஷயம். ஆனால் அதிமுக கடும் போட்டியை கொடுத்துருக்கிறது என்பது இங்கே ஒரு உண்மையாக உள்ளது. வணக்கம் நேயர்களே.